விழித்திடுவோம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்மளோடு இணைந்திருப்பது தமிழர் விடியல் கட்சி சேமா சந்தனராஜ் பாண்டியன் அவர்களுக்கு வணக்கம். இன்று 2019 மேட்டுப்பாளையம் தீண்டாமை சுவர் இடிந்து பலியான 17 தியாகிகளுக்கு இன்று நினைவேந்தல் நடைபெற இருந்த நிலையில் தமிழ் புலிகள் கட்சி தலைவர் நாகை திருவள்ளுவன் கைது செய்யப்பட்டுள்ளார். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? விழித்திடுவோம் சேனலுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். 2019 வருடம் டிசம்பர் 2ஆம் தேதி இதே நாளில் மேட்டுப்பாளையம் தீண்டாமை சுவர் என்று சொல்லப்படுகிற அந்த சுவர் இடிந்து விழுந்ததில் 17 பேர் உயிர் தியாகம் செய்தார்கள். அப்படிப்பட்ட உயிர் தியாகம் செய்த 5ஆம் ஆண்டு நினைவு நாளான இன்று நாகை திருவள்ளுவன் அவர்கள் ஒரு அமைதி பேரணியை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதில் கலந்து கொள்வதாக இருந்தது. அந்த நிகழ்ச்சியை எப்படியாவது முறியடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்று அதிகாலை 5 மணி அளவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பதற்கும் அவருடைய கைது செய்யப்படுவதற்கும் என்ன வித்தியாசம்? அமைதியான வழியில் 17 தியாகிகளுடைய நினைவு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு கூட ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு இந்த நாட்டில் அனுமதி மறுக்கப்படுகிறது என்று சொன்னால் அதிமுகவுடைய ஆட்சிக்கும் திமுகவுடைய ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம் என்பதை பொதுமக்களுடைய சிந்தனைக்கே விட்டுவிடுகிறேன். ஏனென்று சொன்னால் எடப்பாடி அரசு ஆட்சி செய்கின்ற பொழுது எத்தனையோ உயிர்கள் பலிகடாக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய முதல்வர் அவர்கள் கண்டித்து பல வகையான அறிக்கைகளும் பல வகையான போராட்டங்களும் செய்துள்ளார். அந்த சூழலில் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாட்டில் வெற்றி பெற்று வாகை சூட வேண்டும், ஆட்சி கட்டில் அமர வேண்டும் என்ற நோக்கத்தில் நாகை திருவள்ளுவன் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வாக்குகளை சேகரித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஒரு அமைதி வழியில் பேரணி செல்வதற்கு கூட இன்று முட்டுக்கட்டையாக திமுக அரசு செயல்படுது சொன்னால் இது யாரை திருப்திப்படுத்துவதற்காக தான் எனது கேள்வி. நாகை திருவள்ளுவன் அவர்களை கைது செய்வதன் மூலமாக தமிழ்நாட்டிற்கு அல்லது மாற்று அரசியல் செய்யக்கூடியவருக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன செய்தியை சொல்ல வருகிறது? ஏன் ஒரு அமைதியான முறையில் ஒரு பேரணி நடத்துவதற்கு தமிழ்நாட்டில் அனுமதி மறுக்கப்படுகிறது என்று சொன்னால் இது எதற்காக? நாகை திருவள்ளுவன் அவர்கள் கடந்த 17 வருடங்களாக தமிழ் புலிகள் கட்சி நடத்தி வருகிறார். அவருடைய கட்சி தமிழ்நாட்டில் சாதி மறுப்பு, மத மறுப்பு எல்லா விடயங்களையும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமல்ல தமிழ் மக்களை சந்தித்து பரப்புரை நடத்தியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட நாகை திருவள்ளுவன் அவர்களுடைய கைது என்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது தொடர்ச்சியாக போனால் திராவிட முன்னேற்ற கழகம் தலித் மக்களிடம் வேறுபட்டு பிரிந்து போகிற சூழல் வருகிறது. இன்னொரு எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. நாகை திருவள்ளுவன் அவர்களை கைது செய்வதன் மூலமாக மாற்று தலித்தையும் பேசக்கூடிய ஒரு சில கட்சிகளுக்கு திருப்தி ஏற்படுத்த இருக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்வியை நான் பொதுமக்கள் மத்தியிலும் திராவிட முன்னேற்ற மக்கள் மத்தியிலும் நான் கேள்வி எழுப்புகிறேன். வணக்கம் சார். வணக்கம்.